நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற கம்பெனியோ இல்லை ஒர்க் பண்ணிட்டு இருந்த கம்பெனியோ அவங்களோட விஷன் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு. யானைகள் தன்னோட வாழ்நாளில் பலாயிரக்கணக்கான விதைகளை பரப்புது. உணவு சாப்பிட்றதன் மூலமாக காடுகளை வேகமாக பரப்புது. காடுகள் வேகமாக பரப்புறதுனால நிறைய இடம் கிடைக்குது, நிறைய உணவு கிடைக்குது. சரி, இதுக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்குறீங்களா? இருக்குங்க. ஒரு கம்பெனியோட விஷன் எப்படி இருக்கணும்னா, தான் வாழ்கிற சொசைட்டிக்கு பிஸ்னஸ்னால என்ன இம்பேக்ட் இருக்குது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் அவங்களோட விஷன் வைக்கணும். ஒரு பிஸ்னஸ் இந்த சொசைட்டி எப்படி இருக்கணும்னு நினைக்குதோ அதை தான் அவங்க விஷனாக வைக்கணும். அந்த விஷன் கம்பெனியில் இருக்கிற எம்ப்ளாயிஸுக்கு கனெக்ட் ஆகும், கம்பெனிஸோட கிளைண்ட்டுக்கு கனெக்ட் ஆகும், வெண்டாஸுக்கு கனெக்ட் ஆகும். நம்ம மட்டும் அதுக்காக வேலை செய்கிறது இல்லாமல் நம்ம விஷனுக்காக நம்ம எம்ப்ளாயீஸ், நம்ம வெண்டார்ஸ், நம்ம கஸ்டமர்ஸ் எல்லாரும் வேலை செய்வாங்க. ஒரு உதாரணத்துக்கு ஒரு கார் மேனுஃபேக்சரர் இருக்காரு. அந்த கார் மேனுஃபேக்சரரோட அந்த பிஸ்னஸோட விஷன், வி வாண்ட் டு பி நம்பர் 1 கார் மேனுஃபேக்சரர் இன் திஸ் கண்ட்ரி அப்படின்னு வச்சிருக்காங்க. நம்ம நம்பர் 1 வர்றதுக்கும் நம்ம கிளைண்ட்டுக்கும் இல்லை நம்ம எம்ப்ளாயீஸுக்கும் என்ன பெரிய கனெக்ட் இருந்துற போகுது. ஆனால் இன்னொரு கம்பெனி அதே மாதிரி ஒரு கார் மேனுஃபேக்சரர் அவங்க விஷன் எப்படி வச்சிருக்காங்கன்னா, இந்த கண்ட்ரியில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் கம்ஃபர்டபுளான ட்ராவல் கிடைக்கணும் அப்படிங்கிறத விஷனாக வச்சிருக்கிறாங்க. இந்த விஷனோட எம்ப்ளாயிஸ்க்கு ஈஸியாக கனெக்ட் ஆகும். இந்த விஷனை அச்சீவ் பண்ண அவங்களும் ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஃபீல் பண்ணுவாங்க. இந்த கிளைண்ட்டும் வெண்டாஸும் இதோட கனெக்ட் பண்ணிக்குவாங்க. இதன் மூலமாக அவங்களும் நமக்காக ஒர்க் பண்ணுவாங்க, நம்ம விஷனுக்காக ஒர்க் பண்ணுவாங்க. பிஸ்னஸ் ஏரியா அதிகமாக வளரும், நம்மளும் வேகமாக வளருவோம், நம்ம பிஸ்னஸும் வேகமாக வளரும். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்கள் பிஸ்னஸ் மூலமாக இந்த சொசைட்டியில் என்ன இம்பேக்ட் இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை உங்கள் விஷனாக செட் பண்ணுங்கள், சொல்லி அடிங்க, சூப்பராக பிஸ்னஸ் பண்ணுங்கள். வாழ்த்துக்கள்.